ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல். அதில் பயிற்சி 1.1ல் ரெண்டாவதுல பார்த்திங்கன்னா 3 கொஷின் இருக்கும். அப்போது 3 கொஷினுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்காணும் தசம எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுதாக்குகன்னு கிடைக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 5.992க்கு 10ல் 1ஆம் இடம். அப்போ 10ல் 1ஆம் இடம் இதில் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். தசம புள்ளிக்கு இந்த சைடு வர்றதுக்கு தான் 10ல் 1ஆம் எண். 10ல் 1ஆம் எண்ணா இது 10ஆம் இடத்துல இருக்குது. அப்போ இதுக்கு 10ல் 1. இது பார்த்திங்கன்னா 100ல் 1ஆம் எண். இது பார்த்திங்கன்னா 1000ல் 1ஆம் எண். அப்போ 10ஆம் என்ன இருக்குது 9. அப்போ இதுக்கு நம்ம அடிக்கோடிடணும். அப்போ எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் 5.992 இல் முழுதாக்கக்கூடிய இலக்கத்தினை அடிக்கோடிட நாம் பெறுவது. அப்போது 10ல் 1ஆம் எண் இருக்குது 9. அப்போது 5.992னா இதுக்கு தான் 10ல் 1ஆம் எண்ணுன்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் வலது பக்கம் என்ன நம்ம பார்க்கணும். அப்போது அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு வலது புறம் உள்ள இலக்கம் என்ன இருக்குது 9ங்களா. அப்போ 3வது பாயிண்ட்டு இது 5ஐ விட பெருசு தானே. அப்போது அந்த இலக்கமானது 5ஐ விட அதிகம். அப்போ அதிகமாக இருந்துச்சுன்னா 1 கூட்டணுமா நம்ம. அப்போது ஆகவே 10ல் 1ஆம் இலக்கத்துடன் ஒன்றை கூட்ட நமக்கு கிடைப்பது. பாருங்கள், இது 1ஆம் எண். இது கூட்டினீங்கன்னா இது 60 ஆகிடும். அப்போது 60னா இங்கே 6 வரும், இது 0 மாறிடும். அப்போது 6.0 வரும். அப்போது லாஸ்ட்டாக என்ன எழுதணும். எனவே 5.992 ஐ 10ல் 1ஆம் இலக்கத்திற்கு முழுதாக்க நமக்கு கிடைப்பது 6 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கொஷின் 21.805க்கு 100ல் 1ஆம் இடம். 100ல் 1ஆம்னா இது 10ல் 1ஆம், இது 100ல் 1ஆம். அப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், 21.805 இல் முழுதாக்கக்கூடிய இலக்கத்தினை அடிக்கோடிட நாம் பெறுவது பார்த்திங்கன்னா 21.805. அப்போ 100ல் 1னா இது வரும், இந்த 0. அதுக்கப்புறம் பாருங்கள், வலது பக்கம் என்ன நம்ம பார்க்கணும். அப்போது அடிக்கோடிட்ட
இலக்கத்திற்கு வலது புறம் உள்ள இலக்கம் 5. அப்போ 5 இருக்கிறதுனால 1 கூட்டணும். அப்போது அந்த இலக்கமானது ஐந்தாக உள்ளது. இப்போ 5 உள்ளதுன்னா அது 1 கூட்டணும் நம்ம. அப்போது எனவே 100ல் 1ஆம் இலக்கத்துடன் ஒன்றை கூட்ட நமக்கு கிடைப்பது. அப்போ அந்த இடத்துல 0 இருந்துச்சுங்களா, அப்போ 1 கூட்டினீங்கன்னா எவ்வளோ 1 ஆகும். அப்போ லாஸ்ட் பாயிண்ட்டு எனவே 21.80 100ல் 1ஆம் இடத்திற்கு முழுதாக்க நமக்கு கிடைப்பது பார்த்திங்கன்னா 21.80 ஆகும். 1 இங்கே 8 1 ஏன்னா 1 கூட்டுறோம்ல, அதனால 81 வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 3வது கொஷின் 35.0014க்கு 1000ல் 1ஆம் இடம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1000 இடத்துல என்ன இருக்குது? இது பாருங்கள், இது 10, இது 100, இது 1000. அப்போ 1000 இடத்துல 1 இருக்குதுங்களா, அப்போது அதுக்கு தான் அடிக்கோடின்னு. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா 35.0014 முழுதாக்கக்கூடிய இலக்கத்தினை அடிக்கோடிட நாம் பெறுவது பார்த்திங்கன்னா 35.0014னா 1000 இடத்துல 1 இருக்குது. அப்போது அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு வலதுபுறம் உள்ள இலக்கம் என்ன இருக்குது? 4 இருக்குதுங்களா, அப்போ 4. அப்போ இது பார்த்திங்கன்னா அந்த இலக்கமானது 5ஐ விட குறைவு. அப்போ குறைவுனா எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்போது எனவே 1000ல் 1ஆம் இலக்கம் இங்கே 1 இருக்கிறதுனால 1ஆகவே இருக்கும். அப்போது 1 ஆகவே இருக்கும். அப்போது லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எனவே 35.0014 1000ல்
1ஆம் இலக்கத்திற்கு முழுதாக்க நமக்கு கிடைப்பது பார்த்தீங்கன்னா இது 1 வழியாக நிறுத்திக்கணும். அப்போ 35.001 ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?